வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு மாநிலம் சனாதன தர்மத்துக்கு எதிரான மாநிலமாக மாறி வருகிறது. அம்மாநில அமைச்சர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக அறிக்கை வெளியிடுகின்றனர். இந்து பக்தர்கள் கோவில் செல்வதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை உள்ளது. தமிழக அரசை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கடுமையாக விமர்சனம் செய்ததுடன் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை வேண்டும் என்றே அதிகாரிகள் புறக்கணிக்கின்றனர் என தெரிவித்துள்ளது. இந்துக்கள் மீது தடியடி நடத்தப்படுகிறது. இந்துக்களை தடுப்பது ஏன் என்று நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பி பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் அவையின் நடுவே வந்து கோஷம் போட்டனர். இதையடுத்து லோக்சபா சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. அமைச்சர் கே நேருவின் துறையில் 1905 கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் விரிவாக பேசிய அண்ணாமலை, அக்டோபர் 2025 888 கோடி ரூபாய் ஊழல் அமைச்சர் நேரு துறையில் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறை பொறுப்பு டிஜிபி கடிதம் எழுதியது. அந்த கடிதத்தில் 150 பேரை குறிப்பிட்டு வாட்ஸ்அப் உரையாடல்கள், பணம் எப்படி கைமாறி உள்ளது என்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது சம்பந்தமாக ஒரு வழக்கு கூட பதிவாகவில்லை. டிசம்பர் 3 தேதி மீண்டும் ஒருமுறை பொறுப்புக்கு டிஜிபி அமலாக்கத்துறை 258 பக்கம் கடிதம் அனுப்பியது. நகராட்சி நிர்வாகத்தின் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் என்பதற்கான ஆவணத்தை இணைத்திருந்தனர். வாட்ஸ்அப் உரையாடல், ஹவாலா பணத்தை துபாய்க்கு அனுப்பியது போன்ற விவரங்களையும் தந்துள்ளனர். நிறைய வாட்ஸ்அப் உரையாடல்களில் கட்சி நிதி என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த விவரத்தையும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. இதில் உண்மை இல்லை, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று நேரு எளிதாக கடந்து சென்றுள்ளார். மறுபடியும் சொல்கிறோம், 888 கோடி ரூபாய் இன்ஜினியர் பதவி நியமனத்திலும் நேரு துறையில் ஒப்பந்ததாரர் 7.5% முதல் 10% வரை கொடுத்துள்ளனர். ஊராட்சி வளர்ச்சி ஊராட்சி துறையில் ஊராட்சி செயலாளருக்கான பதவி நியமனம் நடைபெற்று வருகிறது. இதில் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் நடக்கும். நியாயமாக இன்று அல்லது நாளைக்கு நேர்காணல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் நேற்று மாலை இன்டர்வியூ கேன்சல் என்று வருகிறது. யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு தகுதியானவர்கள் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளனர். என்ன அடிப்படையில் இந்த பட்டியலை வெளியிட்டனர் என்று யாருக்குமே தெரியவில்லை. தேர்வானவர்களை விட தேர்வாகாமல் உள்ள நபர்கள் தகுதியான நபர்களாக உள்ளனர் என்று தெரிவித்தார். பள்ளிகளில் மாணவர்கள் பறை இசையை விருப்ப பாடமாக தேர்வு செய்து பயில வேண்டும் என்று வலியுறுத்திய கவர்னர் ரவி, பறை இசையை பள்ளி கல்லூரிகளில் ஏன் பாடமாக்க கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் டிசம்பர் 18 தேதி ஈரோட்டில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருப்பதாக கட்சியின் மேற்கு மண்டல பொறுப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுப்பதே திமுக ஆட்சியில் வாடிக்கை என்று எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்த தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை வரும் 15 தேதிக்கு ஹைகோர்ட் மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு ஒத்திவைத்தது. ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பதவி நீக்க தீர்மானம் ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது என சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதிகள் 56 பேர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மான நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் பயங்கரவாத குழுவினர் ஊடுருவல் முயற்சியை ராணுவத்தினர் முறியடித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையில் நடக்கும் மோதல் காரணமாக கடந்த மாதம் மட்டும் 25,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.